இவ்வளோ பெரிய உப்பு போட்டு நல்லா மாப் பண்ணணும். ரெகுலராக அந்த இடத்த மாப் பண்ணி 3 நாள் 4 நாள் மாப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியில் போயிடும். அப்போ நல்லா தூக்கம் வரும். ஓகேங்களா? கொஞ்சம் உப்பு, வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு கால் கழுவிட்டு நீங்கள் படுத்தீங்க, வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு படுத்தீங்கன்னா, நீங்கள் குளிக்கும் போது என்ன பண்ணுங்கள், இவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னு சொன்னாவே அந்த தூக்கம்ன்றது நல்லாவே வரும்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கும் மெடிக்கலுக்கும், இதுக்கும் வாஸ்துக்கும், இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம வெறும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லலை. எப்பவுமே தூங்கினா நல்லா நீங்கள் வார்ம் வாட்டரில் குளிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஆனால் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால தான் சொல்கிறோம். காலுக்கும் அந்த தூக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா 12ஆம் பாவம்ன்றது காலு, 12ஆம் பாவம்ன்றது தூக்கம். இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்றோம். சரி, அப்போ ஒருவேளை வீடு கட்டுறவங்க ஸ்டோர் ரூம் கண்டிப்பா தென்மேற்குல வைக்க கூடாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா?